அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்த வந்து அங்கிருந்து அவங்கள விரட்டி அடிச்சுட்டு அங்க போய் இஸ்ரேலுடைய மக்களா இருக்கட்டும் இல்ல ராணுவமா இருக்கட்டும் அந்த இடத்துல அவங்கள அதை பிடிச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து சப்போர்ட்டுக்கு வர மாதிரி வந்து ஒரு தகவல் ஒண்ணு வந்து வெளியே வந்துருந்துச்சு. ஈரான் வந்து டைரக்டா இதுக்கு இப்பவே எடுத்தவொடனே டைரக்டா காசாக்கு சப்போர்ட் பண்ணாம நேரடியா இவங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து வந்துச்சு. சீக்கிரமே வந்து இந்த இயருடைய ஸ்டார்ட்டிங்லயே வந்து போர் தொடங்கிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது தொடங்குனதுக்கு அப்புறமா அதான் ஹமாஸுக்கு வந்து ராணுவ உபகரணங்கள், அதுக்கப்புறம் வந்து இவங்க இப்ப தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களா இருக்கட்டும், நிறைய அணு ஆயுதங்கள்லாம் வந்து அணு ஃபெசிலிட்டிஸ் அதாவது நியூக்ளியரை வச்சு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய டிஃபென்ஸ்லாம் நிறைய வச்சு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஏர் டிஃபென்ஸ் வான்ல போய் தாக்குறது, கண்டம் விட்டு போய் கண்டம் தாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நாங்க ஹமாஸுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வெளிய வந்திருக்கு. அதாவது டைரக்டா கொடுக்காம மறைமுகமா அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு தெரியாம ஹமாஸ் வந்து இதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து டைரக்டா சப்போர்ட் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நெதன்யாகு அதாவது இஸ்ரேல வந்து ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு போர் நடக்கும் போது ஆல்ரெடி இங்க உள்ள நடந்துட்டு தான் இருக்கு. காசாக்குள்ள போர் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த போரோட போரா வந்து அங்க வந்து ஹமாஸும் சேர்ந்து இந்த ஆயுதங்களோட தாக்குதல் நடத்தினாங்கன்னா இன்னும் எச்சா அவங்களுக்கு பலம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வந்து இவங்களும் அடிக்கிற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு பக்கம் என்னன்னா ஈரானும் இஸ்ரேலும் வந்து அடிக்க சண்டை போட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப ஈரான் அவங்களை தாக்குற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து ஹமாஸ் தாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிளான் ஒரு பெரிய பிளானா வந்து போடப்பட்டிருக்கு. இதுமே ரொம்ப டீட்டெயில்ஸா வந்து போடப்பட்டிருக்காங்க. எப்போ தாக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையில தாக்கணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து இஸ்ரேல் உதவுறது தெரியாம வந்து ஹமாஸ் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. இது வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறைய நிபுணர்களா இருப்பாங்களா. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டோட்டலா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து இந்த வருஷம் முடியறதுனால எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு வந்து அவங்களுக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் அடுத்த அடுத்த வருஷமும் தொடங்கும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் முடிஞ்சு அந்த இடம் ஃபுல்லாமே வந்து இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல எடுத்துப்பாங்க. ஸோ அதுவரை வந்து அந்த போர் போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து நெதன்யாகு அவரோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அவரை சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.